இவனுங்களுக்கெல்லாம் யாரு இவ்வளவு தைரியம் கொடுத்ததுன்னு தான் தெரியல. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. சேலத்தில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்க ஓசியில் பாத்திரம் கேட்டு டார்ச்சர் கொடுத்த திமுக பெண் கவுன்சிலரின் கணவர் ஆட்களுடன் வந்து கடையில் பொருட்களை வெளியில் தூக்கி வீசி அராஜகம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. எதனால என் மேல இவ்வளவு பிரச்சனை பண்றாருன்னா, அவர் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு இந்த தீபாவளி பொங்கல் நியூ இயர்க்கெல்லாம் அவங்க துப்புரவு பணியாளருக்கு பாத்திரம் எல்லாம் தராங்க பாருங்க, அது ஃப்ரீயா கேட்பாரு. ஒரு தடவை நான் கொடுத்தேன், அது வழக்கமா என்னால் கொடுக்க முடியல. 50 பீஸ் வழக்கமா நான் கொடுத்தேன், எங்க போகட்டும். 3 பேர், 2 லேடிஸ் ஒரு ஜென்ஸ் வந்து கழுத்துல கையை போட்டு கையை திருவி இந்த விரலை இப்படி பிடிச்சி கெட்ட வார்த்தையில தகாத வார்த்தையில வந்து அசிங்கமா திட்டி என்ன பிடிச்சி அடிக்க. இப்படிப்பட்டவர்களை நம்ம அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஒன்றுமே செய்யாது. இதுதான் இவர்களின் மக்களாட்சி.